இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவுங்கிறத தாண்டி இன்னைக்கு என்ன நிலைமையில இன்னைக்கு இந்த உழைப்பாளர்கள் அப்படின்னா லேபர்ஸ் தான். லேபர்ஸுங்கிறது கிடையாது, எல்லா ஒர்க்கர்ஸுமே உழைப்பாளிகள் தான். இது லேபர்ஸ்னா மூட்டை தூக்குறவங்க தான் அப்படின்னு இல்லை, மூட்டை தூக்குறவங்க ஒரு லேபர், மற்றபடி எங்கே போய் வேலை செஞ்சாலும் அவங்க லேபர் தான். பட் இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு இந்த லேபர்ஸுக்கு இந்த ஒரு கான்ட்ராக்சுவல் அப்படிங்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன் ரொம்ப இப்போ மாறி இருக்கு. இப்போ ஈவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கே பென்ஷன் கிடையாது. கவர்மெண்ட்லேயுமே பர்மனன்ட்ல இது எம்ப்ளாயியா எடுக்காம முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ராக்ட்ல விடுறாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்ட்ல விட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு நிரந்தர வேலைங்கிறது கிடையாது. என்னைக்கு நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னா, இப்போ இன்னைக்கு சாயங்காலம் சொல்லிட்டு நாளையிலேருந்து நீ வர வேண்டாம் வேலைக்கு அப்படின்னா அதோட போச்சு. அப்போ அவன் லைஃப் என்ன ஆகும், அவன் நம்பி இருக்கவங்களுடைய ஃபேமிலி என்ன ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. இது படித்தவங்களுக்கும் இதே நிலைமை தான், படிக்காதவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஸோ இந்த கான்ட்ராக்சுவல் லேபருங்கிறதுல எல்லாருமே ஒன்று தான். இப்போ கவர்மெண்ட்டே என்ன நினைக்குது அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் கட்டிங், நம்ம செலவை நிறையா குறைக்கலாம், அதே மாதிரி சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்குது. நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, செலவை குறைக்கிறதுக்கு அது வழி கிடையாது. ஏன்னா எம்ப்ளாய்க்கு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு செலவு கிடையாது. அது எம்ப்ளாயி கொடுத்தாதான் நல்லா வேலை செய்வான். இந்த எம்ப்ளாயி நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். எம்ப்ளாயியோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு இந்த நாடு நல்லா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னா கிடையாது. எம்ப்ளாயியை நீ நல்லா வச்சுக்க, அவன் உனக்கு நல்ல பெட்டராக பண்ணுவான். அப்போ நம்ம இங்கே அப்போ ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னென்ன, இந்த சிஸ்டம் என்ன, இந்த சிஸ்டத்தில் எங்கே குளறுபடி இருக்கோ, எங்கே பிரச்சனை இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒன்று ரெண்டு ஓபிடிக்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி ஓபிடிக்கிறவங்க யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, நீங்கள் டோட்டலாக நான் எல்லாத்தையும் கான்ட்ராக்டில் விடுவேன் அப்படின்னா அது முறை கிடையாது. இன்னைக்கு என்ன கொடுமை அப்படின்னா, எவ்வளவு படித்தாலுமே அவங்களுக்கு சரியான வேலை இல்லை, சரியான ஊதியம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப மோசமாக எல்லா செக்டாருமே போயிட்டு இருக்கு. ஈவன் எஜுகேஷன் செக்டார் கூட ஒரு எம்எஸ்சியோ எம்ஃபிலோ இல்லை எம்டெக்கோ இல்லை ஈவன் பிஹெச்டி படித்தா கூட அவங்களுக்கு சரியான வேலை கிடையாது, சம்பளம் இல்லைங்கிற மாதிரி போகுது. இது என்ன ரீசன், ஏன் இது மேலே ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, எல்லாமே இந்த ப்ராஃபிட் ஜென்ரேஷனுங்கிறது தான். அதாவது லாபத்துக்காக தான் நம்ம நடத்துகிறோம், அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா என்ன சொல்கிறது, எல்லா ஆர்கனைசேஷன், எல்லா இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே லாபத்துக்காக தான் இயங்குறது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் ஆகாமல் இருக்கணும், அதே சமயம் பப்ளிக்காக அது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, லாபங்கிறதுனால லாபம் மட்டுமே அவங்க ஏமா வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்ப்ளாயியோட வெல்ஃபேர் அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ லாபம் இல்லாமல் நடத்தணுமாங்கிறது அப்படி கிடையாது, ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட், அவ்வளோதான். நம்ம ஒரு தொழில் பண்ணுறோமா, நம்ம நம்பி ஏன்னா எனக்கு தொழில்னு சொல்லி நீங்கள் எந்த இதை எடுத்தாலும் அங்கே ஒரு கஸ்டமருங்கிறவங்க வரணும், அப்போ தான் தொழில், அப்போ தான் அங்கே ஒரு ஒர்க்கு நடக்கும். அப்போ இங்கே கஸ்டமருங்கிறவங்க ஒருத்தன் இன்வால்வ்டு, மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க, முதலாளி, லேபர்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ். அப்போது அந்த கஸ்டமருக்கு நம்ம ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம், அவன்கிட்ட ஒரு பணம் வாங்குறோம், அது ஒரு ரீசனபிளாக இருக்கணும். இந்த வாங்குற பணத்தில் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு மீதி ப்ராஃபிட், அப்போ ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட், அப்போ அது ஒரு இதாக போகும். அப்படி இல்லாமல் கஸ்டமரை நான் ரத்தத்தை உரிகிற மாதிரி நான் கஸ்டமர்லேருந்து பணத்தை இஷ்டத்துக்கு வாங்குவேன் ப்ராஃபிட்டுங்கிற பேரில், எம்ப்ளாய்க்கு நான் ஒன்றும் கொடுக்காம அத்தனையும் நான் லாபமாக எடுத்துப்பேன் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. அது ஒரு ஸ்டெடி குரோத் கிடையாது. அந்த மாதிரி போனால் அது முன்னேற்றம்னு சொல்ல முடியாது, கடைசியில் ஏமாற்றத்தில் போய் தான் முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுப்போமே, ஒரு விஷயம், ஒரு கஸ்டமர் வராங்க, அப்போ அந்த கஸ்டமருக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம். அப்போ ரீசனபிளாக நம்ம என்ன சொல்கிறது, ஒரு 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 5 ரூபா நம்ம அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு சார்ஜாக வாங்குறோம். அதில் எம்ப்ளாய்க்கு ஒரு 2 ரூபா கொடுத்துட்டு முதலாளிக்கு ஒரு 3 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ரீசனபிளாக இருக்கும். இதை நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், அந்த கஸ்டமர்கிட்ட 5 ரூபாய்க்கு பதிலாக நம்ம 10 ரூபாயா வாங்குறோம், வாங்கிட்டு நம்ம எம்ப்ளாய்க்கு 1 ரூபா கொடுத்துட்டு 9 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறோம்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. அதுதான், அதனால அந்த ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறத இது பண்ணிட்டு ஸ்டடி க்ரோத் அப்படிங்கிறது தேவை. இது ப்ராஃபிட்ங்கிறது இன்னைக்கு எதையோ ஒன்று பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடணும், நாளைக்கு பற்றி கவலை இல்லைன்னா அது சரிப்பட்டு வராது. ஒரு ஸ்டடி க்ரோத் இருக்கணும். அப்போ அங்கே கஸ்டமரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, ரொம்ப போட்டு அவன்கிட்டேருந்து நம்ம பணத்தை பிடுங்கவும் கூடாது. அதே மாதிரி நம்பி இருக்கிற எம்ப்ளாயிக்கு துரோகம் பண்ணாமல் இது போனால் மட்டும்தான் இந்த நாடு நல்லா இருக்கும். இது இந்த கருத்து கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும், எல்லா பிரைவேட்டுக்கும் பொருந்தும். பட் இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஒரு ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த ஒரு கான்ட்ராக்சுவல் ஒரு கான்ட்ராக்சுவல் அப்பாயின்மெண்ட் இல்லை இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி அப்படின்னா எந்த சர்வீஸ் கண்டிஷனுமே இருக்காது, அடிமை மாதிரி. இப்போ அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க,
அடிமையா வேலை பார்த்தாங்க. இப்போ கூட வந்து நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அடிமையா வேலை பார்த்தா அவங்களை மீட்டுட்டு வந்துடும். அந்த மாதிரி இதாகும் இந்த மாடர்ன் செக்ஷன். அப்ப எம்ப்ளாயீஸ்க்கு வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ், அந்த தொழிலாளிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உரிமைகள் இருக்கணும். அவனுக்கு ஒரு நல்லது கெட்டது இருக்கணும், லீவ் இருக்கணும், இத்தனை மணில இத்தனை மணி தான் வேலை பார்க்கணும்னு இருக்கணும். இதுதான் அவன் வேலை அப்படிங்கிறது இருக்கணும். அவனுக்கு சம்பள உயர்வு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி இல்லை, இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பள ரிவிஷன்ங்கிறது எல்லாமே இருக்கணும். இப்போ நீங்க அதுல வந்து எதுவும் கை வைக்காம நீங்க ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணலாம், ப்ராஃபிட்டை கூட்டணும்னா நீங்க சர்வீஸ் நல்லா கொடுங்க, ப்ராஃபிட் நல்லா வந்து வரும். இந்த எம்ப்ளாய மடியில கை வச்சு ப்ராஃபிட்டை வந்து இது பண்றதுங்கிறது வந்து அது வந்து சரி கிடையாது. ஏன்னா எம்ப்ளாயி வந்து விசுவாசமா வந்து வேலை பார்க்கணும், கரெக்டுங்களா? அப்பதான் வந்து அந்த ஒரு நிர்வாகம் நல்லா இருக்கும். அப்போ அவனுடைய பெனிஃபிட்டை நீ கை வச்ச அப்படின்னு கண்டிப்பா அவனுக்கு விசுவாசங்கிறது இருக்காது. நாளைக்கு விசுவாசங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த என்ன சொல்றது, அந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் கப்பலில் விழுந்த ஒரு ஓட்டை தான். ஒரு ஓட்டை விழுந்தாலும் அந்த கப்பல் வந்து தண்ணியில மூழ்கிடும். ஸோ அதனால அதை வந்து கவனத்துல வந்து இருக்கணும். கவர்மெண்ட்டுமே என்ன சொல்றது, சட்ட திட்டங்கள்லாம் கொஞ்சம் இந்த லேபர்ஸ்க்கு ஃபேவரபிளா அவங்க பண்ணணும். ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் அவங்க இது பண்ணாலும் வந்து லேபர்ஸுக்கு சாதகமா வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாடு நல்லா இருக்குன்னு இந்த மக்கள், ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆள் வேலை பார்க்குறான் அப்படின்னா அவன் மட்டும் கிடையாது, அவனை நம்பி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவன் ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, வயசான அப்பா அம்மா இருப்பாங்க, யாரோ மொத்தம் இருப்பாங்க. இப்போ அவன் தனி ஆள் கிடையாது. ஸோ அவனோட லைஃப்பை நீங்க அடிச்சீங்க அப்படின்னா அது ஒரு குடும்பத்தையே அடிச்சா மாதிரி, அது இந்த நாட்டுக்கு நல்லது கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்ட திட்டத்தை வந்து கொண்டு வரணும். அது எந்த பிரைவேட்டா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து பண்ணணும். கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்ட்ராக்சுவல்லேருந்து அவங்க வெளியே வரணும். அவங்க வந்து ஃபுல்லா எல்லாமே பர்மனன்ட் எம்ப்ளாயிடா எடுக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து என்ன சொல்றது, மற்ற பிரைவேட் இருக்கிறவங்கள ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி ஸ்ட்ரிக்டா அந்த சட்டம் படி எல்லாம் நடக்கணும். இதுல ஏதாவது வயலேஷன் இருந்தா யாராவது எம்ப்ளாயிஸோ இல்லை பப்ளிக்கோ ரிப்போர்ட் பண்ணா அந்த ஆர்கனைசேஷன் மேல நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இங்க ஒரு மாற்றம் வரும். அப்பதான் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து காக்கப்படுவோம். இல்லைன்னா வந்து சும்மா வந்து இது பண்ணா இது அந்த காலத்துல வந்து அடிமை, கொத்தடிமைம்பாங்க, நிறைய இடத்துல அடிமையா வந்து இருந்தாங்க. அந்த மாதிரிதான் கொஞ்சம் எல்லாமே மாறிட்டு இருக்கு. இங்க என்ன நம்ம அப்படின்னா பேண்ட் ஷர்ட் ஷூ ஏசி பேர் என்ன கோட்டு டை அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அதே அடிமையா தான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த குவாரியில போய் நம்ம வந்து ஒரு துண்டை கட்டிக்கிட்டு தான் இருந்த அடிமைன்னு கிடையாது. இங்க ஏசி ரூம்ல நம்ம அப்படியே பயங்கரமா டிப் டாப்பா போயிட்டு அங்கேயும் அடிமையா தான் இருக்கும். ஸோ என்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை மாறுதோ அன்னைக்குதான் வந்து உண்மையான வந்து என்ன சொல்றது, இந்த உழைப்பாளர்களுக்கு மரியாதை. ஸோ அது மாறணும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. இதுவும் கடந்து போகும். எண்ணம் போல் வாழ்க்கை. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். குட் பை.